வெல்கம் டு மது லைஃப் சேனல். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் வச்சோம். பொங்கல் வச்சு சாமி ஃபேமிலியாக சேர்ந்து குடும்பத்தோடு சாமி கும்பிட்டோம். அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். காலையில் 7:45 நல்ல நேரம். அந்த முகூர்த்தத்தில் தான் நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம். பொங்கலும் நல்லபடியாக பொங்கிருச்சு. மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. காலையிலேயே பொங்கல் 10:30 மணிக்கு மேலே ஒரு நல்ல நேரம் இருந்துச்சு. நான் அதில் வைக்கலை, 7:45 வச்சுட்டேன். காலையில் வைக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. வச்சு முடிச்சுட்டு அம்மா அப்பா வர சொல்லியிருந்தோம். அம்மா அப்பா கிட்ட தம்பி பாப்பா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். வெல்லம் போட்டு கிளறப்ப அம்மா வந்துட்டாங்க. அம்மா தான் கிளறாங்க. இப்போ வேகமாகவே பொங்கலும் நாங்கள் வச்சுட்டோம். அந்த அளவுக்கு காற்றடிக்கலை. இல்லாட்டினா வருஷம் வெளியில் வைக்கிறப்போ காற்றடிக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பொங்கல் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு சமைக்க வந்துட்டேன். காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பாடு எதுவும் பண்ணலை. சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டதோடு அவ்வளோதான். மதியத்துக்கு லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணுறேன். எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். கேரட்டு, பூசணிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறேன். எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட மொச்சிக்காய் கிரேவி வைக்க போகிறேன். எங்கள் ஊர் பக்கமெல்லாம் மொச்சிக்காய் கிரேவி, மொச்சிக்காய், பூசணிக்காயெல்லாம் தைப்பொங்கல் அன்றைக்கி கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செய்வாங்க. மொச்சிக்காய் கிரேவிக்கு தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னமோ விசேஷ நாள் அன்றைக்கி சமைக்கிறப்ப எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பாரும் எல்லா காய்கறியும் போட்டு வச்சனாலும் என்னமோ நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றப்ப. இப்போ சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சிறுகிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். சிறுகிழங்கை வந்து சிக்கன் பொடி லைட்டாக போட்டு வறுவல் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டு லைட்டாக மட்டும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச சிறுகிழங்கு எடுத்து மறுபடியும் போட்டு கிளறி கொடுத்துட்டேன். அந்த வெங்காயத்தோடு சிறுகிழங்கு சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதை இப்போ பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேன். தாளிப்பு கொடுத்துட்டு அது கூட பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ பூசணிக்காய் எடுத்து போட்டு கிளறி எடுத்தாச்சு. பூசணிக்காய் ரெடி. இப்போ நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பரிமாறிடுவோம். சிறுகிழங்கு வறுவல் நல்லா அந்த வெங்காயம் ஆனியனோட வெங்காயத்தோடு சேர்த்து இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. பூசணிக்காய் பொரியல், மொச்சிக்காய் கிரேவி, அப்பளம், மொச்சிக்காய் கிரேவி, பூசணிக்காய், சிறுகிழங்கு. இதுதான் இன்றைக்கி நான் கூட்டு வச்சேன். நிறையா வைக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. இப்போயே மணி 3 மணி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், அது கூட சாம்பார். ஸ்பெஷல் டே சமைக்கிற அன்றைக்கி சாப்பாடும் டேஸ்ட்டு. அதுலேயும் நம்ம இலையில சாப்பிட்றப்ப சாப்பாடு இன்னும் அதிக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுட சுட சாதம், எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார், சிறுகிழங்கு பொரியல், பூசணிக்காய் பொரியல், மொச்சிக்காய் கிரேவி. இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்லேயும் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மது லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.